குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் பாலக் ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி நல்லா சின்ன சின்னமாக உதுத்து அதை வந்து கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் அதில் போட்டுட்டு நம்ம எடுத்து செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் குட்டி குட்டி ஏதாச்சும் இருந்ததுனாலும் இந்த இதில் மஞ்சத்தூள் உப்பில் போட்டு கழுவும் போது சரியாக வந்துடும். கொஞ்சம் வெது வெதுப்பாகட்டும் தண்ணி, அது வரைக்கும் இந்த காலிஃப்ளவரை அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் சூடானோன்னு நான் அமர்த்திட்டு எடுத்து மறுபடியும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து பாலக்கீரையை நல்லா கொஞ்சம் தண்டோடு க்ளீன் பண்ணி கழுவி சுடுதண்ணியில் போட்டிருக்கேங்க. ஒரு கொதி வந்தோன்னே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ கோபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, இது வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக இதை பொரிக்கிறதுக்கு தான் போகிறோம். அதுக்காண்டி கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒவ்வொரு காலிஃப்ளவர்லேயும் நல்லா அந்த மாவு வந்து கோட்டிங் ஆகிருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாலக்கீரைக்கு வந்து சுடுதண்ணிலேருந்து எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்து இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இந்த கொஞ்சம் பழுத்த மிளகா இருந்தது அதையும் போட்டுக்கிட்டேன். அரைக்கிறது தானே அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்தாச்சுங்க. இதை கோதுமை மாவோடு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோபியை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா ரொம்ப டார்க் ஆகிட வேண்டாம். அந்த நம்ம மைதா மாவும் அரிசி மாவும் போட்டிருக்கனால, மிளகுத்தூள் போட்டிருக்கனால கொஞ்சம் கலராக வருது. நீங்கள் மிளகுத்தூள் வேணாம், வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டு நம்ம எடுக்கிறோன்னா கலர் அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குங்க. நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டனால கொஞ்சம் அந்த கலர் வந்திருக்கு. நம்ம எடுத்தோடனே அப்படியே மொறுன்னு சூப்பராக அந்த சவுண்டு கேட்கும், அப்படியே சரசரன்னு. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுவும் நம்ம நல்லா பொரிச்சு 2 பக்கமும் நான் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா மொறுன்னு இருக்குது. இப்படியே சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். எனக்கு இப்படியே சாப்பிட்றதுக்கு தாங்க சூப்பராக பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுன்னு நம்ம பக்கோடா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆகணும்னு தேவை கிடையாது. மீடியமாக வதங்கினா போதும். வதங்கினோன்னு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக வேணாங்க, ஓரளவு வதங்கினா போதும். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு. அவ்வளோதாங்க. இதில் வந்து சில்லி சாஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது இருந்ததுன்னா விட்டுக்கலாம். என்கிட்ட சில்லி சாஸ் இல்லாதனால கொஞ்சம் போல் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருக்குன்னா சில்லி சாஸ் விட்டுக்கோங்க, மிளகாத்தூள் தேவை கிடையாது. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு வந்து ஒரு டம்ளரில் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நம்ம இதோட ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த திக்னஸ்காண்டி இது போட்டு ஊற்றி கிண்டினோன்னே நல்ல திக்னஸாக அப்படியே கொலன்னு வந்துடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் உப்பு காலையெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு, நான் உப்பு போட்டேங்க, அதை காமிக்கல. உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த ஒவ்வொன்றோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஒருத்தவங்க குடமிளகா போடுவாங்க. அந்த வெங்காயத்தாள் இருந்தால் கூட நறுக்கிட்டு மேலாக போட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். நான் அவ்வளோதான் இறக்கிட்டேன். இங்கே வந்து பாலக் ரொட்டி சூப்பராக தேய்ச்சி நல்லா ஃபுல்கா ரொட்டி நம்ம நார்மலாக ரொட்டி பண்ணுவோம், ஃபுல்கா ரொட்டி பண்ணுவோங்களோ அதே மாதிரி தாங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.